வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதெல்லாம் அப்படிதான் சொல்லும். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் எப்படி இருக்கிறேங்க? உயிர் உள்ளவனா இருக்கிறேன். அப்போ அந்த உயிர் உள்ளவர் எங்க இருக்கிறாருங்க? எங்கேயோ இல்ல. அவர் பரலோகத்துல இருக்கிறது உண்மைதான், மகிமையில இருக்கிறது உண்மைதான். ஆனா இந்த காலை பொழுதுல எங்க இருக்கிறாருங்க? உங்களையும் என்னையும் பார்க்க வந்திருக்கிறார். உங்களை என்னையும் சந்திக்க வந்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வந்திருக்கிறார். God doesn't come சும்மா அப்படி. அவர் வருவாரு. There are so many evidences in the Bible. Amen. ஒரு நாள் ஆபிரகாம் என்ன பண்ணுவாருங்க? ஆபிரகாம் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவர் டென்ட் கிட்ட உட்காந்து மரத்துக்கு கீழே மம்ரே சமய பூமியில அவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. திடீர்னு 3 பேர் வருவாங்க. 3 பேர் வந்த உடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு? வணங்கி அவங்கள வரவேற்று அவங்களுக்கு விருந்தெல்லாம் பண்ணி போடுறாரு. விருந்து பண்ணி போடும்போது அப்படியே நடக்கிறாங்க. 3 பேரு ஆபிரகாம் நடக்கிறாங்க. நடக்கும்போது அங்க என்ன நடக்குதுங்க? திடீர்னு ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு. அவர் என்ன பேசுறாரு? நான் செய்ய போகிறத நான் ஆபிரகாமுக்கு சொல்லாம இருந்தா எப்படி? வாட் ஐ எம் கோயிங் டு டூ தான் நான் மறைக்க முடியுமா? ஐ வாண்ட் டு டெல். நான் சொன்னா காரணம் என்னன்னா, அவர் சொல்லுவாரு, இந்த ஆபிரகாம் என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட கேள்விப்படுகிறதெல்லாம் வரப்போற சந்ததிக்கு அவன் சொல்லுவான். அப்போ நீங்க கேள்விப்படுகிறத நான் இந்த இயேசுவை பத்தி என்ன பண்ணும்? அடுத்த சந்ததிக்கு சொல்லிட்டே இருக்கணும். சுரேஷ் அடிக்கடி சொல்லுவார், சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்லணும்னு. அந்த கிருபை அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆமென். அந்த கிருபை அவருக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. எனக்கே சில நேரத்துல நான் யோசிப்பேன், அந்த கிருபை அதிகமா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம நிறைய நேரத்துல அவருக்கு இருக்குது எனக்கு இல்ல, அவருக்கு கொடுத்திருக்கிறார். யூ ப்ரே ஃபார் தட். ஆண்டவர்கிட்ட எதிர்ப்ப தேவன் ஏதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு வச்சிருக்கிறார். ஆபிரகாமுக்கு என்ன வச்சிருந்தாரு? இவன் என்ன பண்ணுவான்? அப்படியே சொல்லுவான். அடுத்த சந்ததிக்கு he will tell his children. It is a duty. We are duty bound to tell our children. நம்ம பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிக்கு, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறாரு. அவர் இல்லாம நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. சம்திங் அபவுட் தி கிங்டம் ஆஃப் காட் சொல்ல நாம கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்போ பேசிக்கொண்டு இருக்கும் போது என்னத்தை சொல்றாரா ஆபிரகாம் கிட்ட? ஆண்டவர் சொல்றாரு, அப்பா, பூமியில இந்த சோதோம் குமாரா 2 பட்டணம் இருக்குது. அங்கருடைய பாவம் என்ன கூக்குரல்? அழுகையின் கூக்குரல் இல்ல. தேவன் என்ன சொல்றாருங்க? அழுகிற கூக்குரல் இல்ல. ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அந்த கூக்குரல் இல்ல. மாறாக என்ன கூக்குரல் அவர் கேட்கிறாராம்? பாவத்தின் கூக்குரல். சோதோம் கொமோரா பட்டணம் பாவத்துல நிரம்பி இருக்கிறது. அந்த பாவத்தின் சத்தம் பரலோக வரைக்கும் எட்டிருச்சான். ஆமென். அப்போ பாவத்தின் சத்தம் பரலோகத்துக்கு இட் டுக் டைம் டு ரீச். ஏன்னா பாவம் நிறைவடைகிற வரைக்கும் சத்தம் மேல போகல. ஆனா நமக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுங்களா? நீங்க கூப்பிட்ட மாத்திர இந்த சத்தம் பரலோகத்துக்கு போயிருது. அதுதான் ஸ்பெஷாலிட்டி. பாவத்தின் சத்தம் ஏன் அவருக்கு போலன்னா, அவர் கிருபை உள்ளவர், அன்பு உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். அதனால என்ன பண்றாருங்க? பொறுமையா காத்திருந்தார். இன்னைக்கு மனம் திரும்புவாங்க, இன்னைக்கு ரட்சிக்கப்படுவாங்க, இந்த ஜனம் இன்னைக்கு ஏற்றுக்கொள்வாங்கன்னு காத்திருக்கிறாரு. அந்த காலம் முடிவடையும் போது, இன்னைக்கும் கிருபையின் காலத்துல இருக்கிறோம். இந்த கிருபையின் காலம் முடிஞ்ச பிறகு ஒன்னும் நடக்க போறது இல்லை. நோபடிஸ் என்ன பண்றோம்? அன்னைக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கும், பட் யூ ஹேவ் டு பே ஹையர் பிரைஸ். ஆமென். இங்க ஆபிரகாம் கிட்ட என்ன பண்றாருங்க? சொல்றாரு, ஆபிரகாமே, இந்த சோதம் கொமோரா பட்டணத்துடைய சத்தம் வந்துருச்சு. அது வந்த சத்தம் நிஜமான நாங்க பார்க்க போறோம். என்னங்க? அங்கிருந்து வந்த சத்தம். சில நேரத்துல இதெல்லாம் படிக்கும் போது கொஞ்ச நேரத்துல ஒரு குழப்பமா வேடிக்கை கூட. நான் ஜெபம் பண்ண பிறகு ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுட்டு அங்கே இருக்கிறது இல்ல. He comes to watch me. ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஜெபித்தவர்களுடைய உண்மையான நிலைமை அவருக்கு தெரியும். ஆனால் என்ன பண்றாராம்? அவர் பரலோகத்திலிருந்து பார்த்து தெரிந்து கொள்ளுகிறவர் மாத்திரம் அல்ல, அவர் என்ன பண்றாரு? He wants to be
on your side to aid you. உங்க பக்கத்துல, உங்க பட்சத்துல, உங்களோடு இருந்து உங்களை நடத்த விரும்புகிறார். That is God. That is God. He can do anything. பரலோகத்திலிருந்து அவர் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் நடக்கும். சோதம் கொமோரா மேல அடுத்த அக்கினி பரலோகத்திலிருந்து தான் வந்ததுன்னு சொல்லப்படுகிறது. So he comes. தேவன் எதுக்கு வராருங்க? நீ அங்கலாய்க்கும் போது, நீ முறையிடும் போது, நீ கலங்கி கொண்டு இருக்கும் போது, நீ என்ன பண்ண தடுமாறி கொண்டு இருக்கும் போது, உன்னுடைய கண்ணீரின் ஜெபம் பரலோகத்துக்கு போய் அவர் கேட்ட பிறகு அவர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறது இல்ல. He comes to the aid of you. அவர் என்ன பண்ணாராம்? ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவி செய்வதற்காக அவர் வந்தாராம். Not to anyone. எபிரேயர்ல சொல்லும், ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கை கொடுப்பதற்காக, அவர்களுக்கு உதவி செய்வதற்காக God came down. இன்னைக்கும் கர்த்தர் அதுதான் செய்து கொண்டிருக்கிறார். When God comes, அவர் என்ன பண்றாருங்க? ஒரு பிரச்சனையை உங்க வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சுக்கங்க. If you are going through some issues of life, நீங்க தனிமையில இல்லைன்றத மறந்துடாதீங்க. ஆமென். நீங்க உணராம இருக்கலாம், நீங்க பார்க்காம இருக்கலாம், நீங்க ஜெபம் கூட பண்ணலாம், ஐயோ இல்லையே, யாரும் இல்லையேன்னு. ஆனா ஒரு காரியம் நிச்சயம்ங்க, உங்க நடுவில் அவர் இருக்கிறாரு, உங்களை கவனிக்க வந்திருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அதான் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல படிச்சீங்க, 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா தேவன் சொல்லுவாரு, இந்த இஸ்ரவேல் மக்களுடைய எல்லா கூக்குரலின் சத்தத்தை கேட்டு, குமுறலின் சத்தத்தை கேட்டு அவர் என்ன பண்றாருங்க? இறங்கி வராரு, கீழே இறங்கி வராரு. வந்து என்ன பண்றாருங்க? இவனை தெரிஞ்சுக்கிறார். யாரு? மோசே கூப்பிடுறாரு, வாப்பா, இந்த ஜனங்களுடைய சத்தத்தை கேட்டேன், இவருடைய அழுக்குறலை கேட்டேன், அவங்க வேதனைகளை பார்த்தேன், ஆலோட்டிகள் நிமித்தம் அவங்க கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டேன். அதனால என்ன பண்ணா? வந்து இருக்கிற. எங்க வந்தாராம்? He didn't order from heaven. அவர் பரலோகத்தில இருந்து ஒரு கட்டளை கொடுத்தா எல்லாம் நடக்கும். அவர் சொல்லாக ஒரு கட்டளை இட நிற்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனா இங்க என்ன சொல்லுகிறதுங்க? அவர் நான் இறங்கி வந்தேன். I've come down. எதுக்கு? அவர்களை நான் விடுதலை ஆக்கணும். போதும், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, ரொம்ப போராடிட்டாங்க. நானே அவர் ஒரு வார்த்தை சொன்ன முடியும். பட் என்ன சொல்ற? ஆபிரகாமே வா, நான் உன்னை அனுப்புறேன். கம், ஐ வில் சென்ட் யூ. எதுக்குங்க? நீ போய் என்னை நான் உனக்கு பயன்படுத்தி இந்த பெரிய கூட்டத்தை நான் வெளியே கொண்டு வருவேன். அப்ப எங்க இந்த ஆண்டவர் சொல்றாரு? பரலோகத்தில் இருந்தல. He came down to Moses. மனுஷனுடைய இடத்துக்கு வராருங்க, மனுஷனுடைய லெவலுக்கு வராரு. அப்ப அங்க வந்தவரு ஆஃப்டர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? அதுதான் மனுஷனுடைய லெவல். He became flesh. அங்க தேவன் மனுஷனுடைய லெவலுக்கு இறங்கி வந்து பேசுறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாய் அவர் வரும்போது he became, அவர் மனுஷ சாயலானாரா. He became like man. மனுஷனாகவே அவர் மாறிட்டாரு. மனுஷனாக மாறினதுனால அவருக்கு மனுஷனுடைய பசினா என்னன்னு தெரியும். பசி எடுத்து இயேசுக்கு. சோர்வுனா என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இயேசு அனுபவிச்சாரு. தூக்கம்னா என்னன்னு தெரியும். அழுகனா என்ன தெரியும். மரணம் வந்தா என்ன தெரியும். மரணம் வந்துருச்சுன்னா குடும்பம் என்னெல்லாம் எப்படியெல்லாம் துடிக்கும்னு அவருக்கு தெரியும். வியாதியின் கொடூரம் வந்தா என்னென்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் அங்கங்க நம்ம வேதத்துல எல்லா 4 சுவிசேஷத்துல பார்க்கிறோம், இயேசு குஷ்டரோகிய குணமாக்கினாரு, திமிர்வாதக்காரனை குணமாக்குறாரு, 38 வருடங்களாக வியாதியா இருந்தவனை குணமாக்குறாரு, மரித்தவனை உயிரோடு எழுப்புறாரு, 12 வயது பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. He keeps on. போகிற இடத்துல எல்லாம் என்ன பண்றாருங்க? அவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறதை பைபிள் முழுக்க நாம படிக்கிறோம். ஆமென். அப்போ இயேசு எங்க வந்து செஞ்சாருங்க? பூமியில வந்தாரு, மனுஷ சாயலானாரு. He did it on the earth. பூமியில செஞ்சார். அதோட என்னன்னா, நான் அன்னைக்கு God came down. அடிக்கடி தேவன் வந்தாருங்க. நோவாவுகிட்ட எங்க வந்தாருங்க? பரலோகத்துல இருந்து பேசினாரா? நோவாவுகிட்ட வராரு. நோவாவே,
என் இருதயம் வியாகுலப்பட்டு இருக்கு, இருதயம் விசனமா இருக்குது. எதுக்குங்க? இந்த ஜனத்தை நான் ஒரு நோக்கத்தோட படைச்சேன், இவங்க வேறு நோக்கமா வாழ்றாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க மனசெல்லாம் எப்படி இருக்கு? தீமையை நினைக்குது. நோவாவோடு பேசுறாரு. நோவாவோடு தினம் நடந்தாராம். அப்ப இன்னைக்கு நம்மோட நடக்க மாட்டாரா? Do you ever think that God will not walk with us? அவர் நம்மோட நடக்கிறத என்ன பண்ணாருங்க? என்ன பண்ணிட்டாரு? நம்மோட நடக்கணும், நம்மோட இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாரு? உங்களுடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக, பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் மாற்றி அவர் எங்க பண்ணி இருக்கிறாருங்க? உங்களுக்குள்ள வந்து தங்கி இருக்கிறார். உங்க உயிரோட உயிராய் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் நீங்க சொல்லலாம், ஒரு பக்தன் பாடுறான், நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீரே என் தேவன், நீரே என் தேவன், நீரே என் ஞானம், நீரே எல்லாம், நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம். நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. அவர் என்ன பண்றாரா? நான் அழுதால் நீர் அழுகின்றீர், நான் சிரித்தால் நீர் சிரிக்கின்றீர், நான் அமர்ந்தால் நீர் அமர்கின்றீர், நான் நடந்தால் நீ நடக்கின்றீர். தேவாவியே என்னில் வாழ்பவரே, தேவாவியே என்னில் வாழ்பவரே, நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. அல்லேலூயா. யார் ஆயிட்டோங்க? ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிட்டோமா? யார் யாரு? நீங்களும் பரிசுத்த ஆவியானவரும் பிரிக்க முடியாத உறவுக்குள்ள வந்துட்டீங்களா? ஆண்டவர் சொன்னார், நான் அன்னைக்கு ஏனோக்கு என்னோட நடந்தான், நோவாவோடு சஞ்சரிச்சேன், எல்லாம் இருந்தாங்கப்பா. பட் என்னால என்ன பண்ண, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னோட பெர்மனண்டா இருக்கணும். எது வரைக்கும்? நீ இந்த சரீரத்துல உயிர் உள்ளவனா இருக்கிற வரைக்கும் நான் அவன் கூட இருக்க விரும்புறேன். நீங்க தேவனுடைய ஆலயமா நீங்க மாறினீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆமென். எல்லாம் அவர் செய்தாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தாரு. ரட்சித்தது அவரு, மீட்பை கொடுத்தது அவரு, பாவியா இருந்த நம்மை பரிசுத்தம் ஆக்கினது அவரு, இந்த சரீரத்தை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் மாற்றினது அவரு. அவர் சொல்றார், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ள உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அவர் தீர்மானம் பண்ணாரு. இட்ஸ் நத்திங் அபவுட் யூ அண்ட் மீ. உள்ள வந்து என்ன பண்றாருங்க, இத தேவனுடைய ஆலயமாய் மாற்றிட்டு இந்த ஆலயத்துல அவர் வந்து தங்கி இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு பிரச்சனை என்னன்னா, நான் உள்ள நானே அவருடைய ஆலயங்கிற நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. உங்களை நீங்களே எப்படி பாக்குறோங்க? எப்படி பாக்குறீங்க? How do you look to yourself?
நீங்க தேவன் தங்குகிற ஆலயமா உங்களை என்னைக்கு நான் பார்த்து இருக்கிறீங்களா? உலகத்துல இருக்கிற மனுஷனால் கையப்பட்ட ஒரு தேவாலயம்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்குது? எப்படி பார்த்து நீங்க பிரமிப்பூட்டுக்கிற காரியம் இருக்குது இல்ல? ஒரு சர்ச் தான் இவ்வளோ பெருசா இருக்குது, இந்த மாதிரி செட்டப்ல இருக்கிறாங்க, இந்த மாதிரி புல்பிட் இருக்கு, இதெல்லாம் நம்ம வர்ணிப்போம், இவ்வளவு உயரத்துல இருக்குது, இதெல்லாம் பார்த்து பிரமிப்போம், இதுதான் சர்ச் இப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் கையினால் செய்யப்பட்ட ஆலயத்துல நான் வாசம் பண்றது இல்ல. திஸ் இஸ் த ட்ரூத். நமக்கு புரியுது. நான் அங்க இருக்கிறது இல்ல. நான் எங்க இருக்கிறேங்க? கையினால் செய்யப்படாத ஒரு ஆலயத்துல நான் தங்கி இருக்கிறேன். அந்த ஆலயம் நீங்களே. ஆமென். நாம சொல்லிக்கலாம், இவ்வளோ பெரிய சர்ச், இவ்வளவு 1000 கூட்டம் வருது, அங்க தங்கி இருக்கிறேன். நான் சொல்றேன், இல்ல 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 இல்ல, நாங்க ஐ எம் நாட் ரெடி டு ஸ்டே தேர். ஏன்னா அதுல மனுஷருடைய பெருமைகள் இருக்கிறது. ரைட்? நேபுகாத் நேச்சர் சொல்லுங்க, நான் கட்டின பாபிலோன், மகாபாபிலோன். சோ அத போல ஒரு சபை தெரியுமா? எங்க சர்ச் இப்படி கட்டி இருக்கிறோம், இவ்வளோ செலவு பண்ணி இருக்கிறோம், ஏசி போட்டு இருக்கிறோம். அதுல என்ன இருக்குதுங்க? தேவனுக்கு மகிழ்ல, மனுஷனுக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷனுடைய கையினால் செய்யப்பட்ட ஆலயத்துல நான் வாசம் பண்ண விரும்புறது இல்லை. அது எவ்வளவுதான் பண்ணி இருக்கட்டும், கிராண்டியரா இருக்கட்டும், ஆண்டவர் சொல்லணும். எங்க இருக்கிறாரா? ஏசாயால சொல்லும் 66ஆம் அதிகாரத்துல, நான் என்னுடைய பாரு, எனக்கு வானத்துல சிங்காசனம் வைத்து நான் பூமியில பாதபடியை வைத்திருக்கிறேன். எனக்கு என்று நீ எப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்ட முடியும்? நீ என்னுடைய நான் வாசம் பண்ணுகிறது எப்படியான ஒரு ஸ்தலத்தை நீ கட்ட முடியும்? நான் என்ன பண்றேன்? இருதயத்துல ஆவில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அவர் என்ன சொல்றாரு? எனக்கு நடுங்குறவன், என்ன பார்த்து பயப்படுகிறவன், அவனிடத்துல என்ன பண்ணுவேன்? நானு என்ன பண்ணுவாரு? புறக்கணிக்க மாட்டாரு. நான் அவனை தள்ள மாட்டேன், அவனை ஒதுக்க மாட்டேன். பட் என்ன பண்ணுவாங்க? இந்த ஆலயத்துல ஒரு மனுஷன் கட்டின ஆலயத்துல நான் ஐ கேன் ஜஸ்ட் ஐ மூவ் அவுட், பட் ஐ கேனாட் மூவ். உங்க வாழ்க்கையில நான் வந்த பிறகு நான் மூவ் அவுட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நம்ம என்ன பண்ணாலும் சரி, அகெயின் அண்ட் அகெயின் யூ ஆர் ஏபிள் டு ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். உங்களுக்கு ஜெபிக்க முடிகிறது, உங்களுக்கு ஆராதிக்க முடிகிறது. நத்திங் அபவுட் நம்முடைய ஒரு காரியம் கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் காட். ஆமென். இந்த அற்புதத்தின் மகிமை உள்ள தேவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் உங்களை என்னை அதான் சங்கீதக்காரன் தான் சங்கீதம் 139 அழகா சொல்வேன், நான் எப்படி இருக்கிறேங்க? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். நான் எப்படி இருக்கிறேங்க? பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியாலே என்ன பண்ண? என்னங்க பிரமிப்பு இருக்குது? என்ன பிரமிப்பு இருக்குது? உங்களை என்னையும் பார்க்கும் போது என்ன பிரமிப்பு அடைகிற மாதிரி இருக்குது? ஒரு சினிமா நட்சத்திர ஸ்டார் எடுத்துக்கொண்டாலும் ஒன்னும் கிடையாது. அவங்களுடைய மேக்கப், கேமரா இதெல்லாம் வச்சு அழகுபடுத்தி மேன்மைப்படுத்தி காட்டலாம். அது ஒரு பிரயோஜனமும் கொண்டு வர போகிறது இல்ல. ஆமென். ஒரு நாள் வயசாகும். வயசான பிறகு நம்ம என்ன பண்ண முடியும்? தான அழகு குறிஞ்சு போயிடும். ஆமென். என்னென்னமோ மேக்கப் எல்லாம் பண்ணாலும் இந்த ரியாலிட்டி அவங்களுக்கு தான் தெரியும். உண்மை அவங்களுக்கு தான் தெரியும். அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். நத்திங் கேன் சேஞ்ச். நம்ம ஒன்னும் அவுட் சைட் எதையுமே மாத்திக்க முடியாது. நம்ம ஜிம்முக்கு போகலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், கொஞ்சம் பிசிக்கை நல்லா வச்சுக்கலாம், இதெல்லாம் பண்ண முடியும். பட் உள்ள இருக்கிறத நம்ம ஒன்னும் சரி பண்ண முடியாது. எதுனா பிரச்சனைனா தான் டாக்டர் கிட்ட ஓடுறோம். அவங்க ஸ்கேன் எடுத்து, எக்ஸ்ரே எடுத்து, அதை பண்ணி இதை பண்ணி இது பிரச்சனைன்னு சொல்றாங்க. உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஆமென். ஆனா கர்த்தர் என்ன பண்றாருங்க? அதை பார்த்து சொல்ற, பிரமிக்கத்தக்க அதிசயமா. என்னங்க பிரமிக்கத்தக்க அதிசயம்? உங்க சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. அதுதான் பிரமிக்கத்தக்க அதிசயம். தேவாதி தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதுதான் ஆச்சரியத்திலே ஆச்சரியம். நீங்க யாரோ அல்ல. உலகத்துல இருக்கிறவருக்கும் ஜாதி மதம் இதெல்லாம் வச்சிருக்க. இயேசு கிட்ட வந்துட்டேன்னா அவன் சொல்றாரு,
நீ பரிசுத்த ஜாதி, உனக்குள்ள நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதை விட பெருமைப்படக்கூடிய, அதுதான் பைபிள் சொல்லுது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டு இருக்கிறேன். அதனால என்ன பண்றாங்க, நாம துதிக்கிறது எதுக்கு துதிக்கிறோம் சொல்லுங்க? நாம அநேக நேரத்துல ஸ்தோத்திரம் பண்றது, நன்றி சொல்றதெல்லாம் உலக பிரகாரமான தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக. இதை ஆண்டவரே கொடுத்தீங்க, இதை கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம் நல்லதுதான். யூ ஷுட் கீப் தேங்கிங் அண்ட் பிரைசிங் காட் ஃபார் எவ்ரிதிங். எல்லாவற்றுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணணும், நன்றி சொல்லணும், உண்மைதான். ஆனா என்னைக்காச்சும் ஆண்டவரே, நான் என்னை இப்படி படைச்சிருக்கிறீங்களே, என் சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறீங்களே, இன்னும் என்னைக்கு நான் துதிச்சிருக்கிறீங்களா? உங்களை கண்ணாடியில பார்க்கும்போது உங்களை தேவனுக்காக ஆண்டவர் நன்றி சொல்லி இருக்கிறீங்களா? நீங்க உங்க முகத்தை தான் பார்ப்பீங்க. ஆண்டவர் என்ன உங்க முகத்தை பாக்குறாரு. ஆனா என்ன பண்றாரு, உள்ள அவர் இருக்கிறத அவர் பாக்குறாரு. நீங்க கண்ணாடியில பார்க்கும்போது உங்களை பார்ப்பீங்க, உள்ள இருக்கிறவரை பார்ப்பீங்களா? நீங்க எக்ஸ்ரே எடுக்கும் போது எது தெரியுதுங்க? இந்த மேல இருக்கிற தோல் நரம்பெல்லாம் தெரியுதா? உள்ள இருக்கிறது தானே தெரியுது. உள்ள இருக்கிற எலும்பு என்னென்ன உள்ள மறைஞ்சு இருக்குது, அதெல்லாம் எக்ஸ்ரேல வெளியிறங்குமாது. சிடி ஸ்கேன் எடுக்கிறீங்களா? உள்ள இருக்கிறது தான் தெரியுது. ஹல்லேலூயா. அப்போ எவ்ரி டைம் யூ ஸ்டாண்ட் பிஃபோர் தி மிரர், எத்தனை பேர் உள்ள எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்தவர் எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார், எனக்குள்ள உலாவி கொண்டு இருக்கிறார். உங்களை பார்த்து பெருமைப்பட்டு இருக்கிறீங்களா? நம்ம எதை பார்த்து பெருமைப்படும்? ஹைட்டு, வெயிட்டு, பர்சனாலிட்டி, கலரு, இதை வச்சு யான்னு சொல்லிக்கலாம். ஆனா உள்ள ஒரு மகிமையின் தேவன் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அதை எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருக்கிறீங்க? உள்ள இருக்கிறவர் என்ன பண்றாருங்க, உன் வாயை திறக்க வச்சு சில வார்த்தைகளை சொல்லி யாரோருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறாரே, யாருடைய கண்ணீரை துடைக்கிறாரே, யாருடைய பிரச்சனையை தீர்க்கிறாரே, யாருடைய வியாதியை குணமாக்கி கொண்டு இருக்கிறாரே, அதை என்னைக்கு நான் யோசித்து இருக்கிறோமா? அதுதான் நீங்க பிரமிக்கத்தக்க அதிசயமா. உலகத்துல இருக்கிறவங்க கிடையாது. The chosen of God. எப்படி இருக்கிறோங்க? எதுக்கு பிரமிக்கத்தக்க அதிசயமா இருக்கிறோம்? ஒண்ணு, இந்த உடல் உறுப்பு கிடையாது. ஒரு அர்னால்டோட இருந்த அந்த பேர் மனுஷன், ஒரு வேர்ல்ட் சாம்பியன் பாடி பில்டர். அவர் பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. நல்லா எப்படி இருப்பார் தெரியுமா? இப்படி தூக்குனாருன்னா தனித்தனியா நிக்கும். ஆர்ம்ஸ் இருக்கட்டும், ஷோல்டர் இருக்கட்டும், பேக் பின்னாடி பாத்தீங்கன்னா அங்கங்க கட்டுக்கட்டா இருக்கும். 6 பேக்கோ 8 பேக்கோ அவர்கிட்ட இருக்கும். அந்த மனுஷனுக்கு இப்ப இருக்கிற நிலைமை என்ன தெரியுமா? அவரால் நடக்க முடியாது. அவர் என்ன பண்ணுங்க, வீல் சேர்ல போனோம், வாக்கர் யூஸ் பண்ண, இப்படிதான் பெண்டாய் நடக்கிறாரு. ஒரு நாள் ஆஹான்னு வேண்டிக்கிறோம், ஐயோ. ஒரு நாள் அவரை பார்த்து நானும் இப்படிதான் பாடி பில்டர் ஆகணும்னு சொன்ன, ஐயோ பாவம். காரணம் என்னங்க, எவ்வளவுதான் மேன்மையா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்கும் போது ஐயோன்னு சொல்லக்கூடிய காரியம் வருது. இப்ப கடந்த நாள்ல ஒரு ஆர்டிகல் படிச்சேன். இந்த வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் மேன் யாரு? உசைன் போல்ட். அவரை பத்தி வரும்போது இப்ப படி எடுத்து கூட முடியறது இல்லையா? கோடியாய் சம்பாதித்த மனுஷன் இன்னைக்கு என்ன இல்லைங்க, வீட்டுல படியேற முடியலையா? அவன் நேர்ல பாக்கல, படிக்கிறது தான், ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்கிறது தான் தெரியுது. அப்போ இப்படியாப்பட்ட நிலைமையில இருக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இயேசு, உங்களுக்குள்ள மகிமை நம்பிக்கையா இருக்கிற இயேசு, உங்க வாயில வார்த்தை வச்சு ஒரு வார்த்தை பேச வச்சு அவங்களுக்கு ஆறுதல் படுத்துகிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், பயத்தை நீக்குகிறவர், இப்படிப்பட்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் நீங்க யாரா இருக்கிறீங்க? பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அது எது வரைக்குங்க? நீங்க இந்த சரீரத்துல வாழ்ற வரைக்கும். உங்க பலன் குன்றி போனாலும் சரி, உங்க ஞாபக சக்தி குறைஞ்சு போனாலும் சரி, உள்ள இருக்கிறவர் மகிமை நம்பிக்கையாக தான் இருக்கிறார். ரிச்சர்ட் ஊம்பிராண்டருடைய ஒரு தேவ மனுஷரை பத்தி எவ்வளவு பேருக்கு தெரியும்? கம்யூனிஸ்டும் நாடுல என்ன பண்ணாங்க, அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததுனால அவரு ரஷ்யா, ரொமேனியா எல்லாம் ஒன்னா இருக்கும் போது அவரை சிறைப்பிடிச்சுட்டாங்க, அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.
அவரை பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, ஜெயில போட்டாங்க. அவருக்கு விடுதலை கிடையாது. அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க, he was confined. ஒரு சின்ன செல்லுக்குள்ள கன்ஃபைன்டு. எது கன்ஃபைன் வச்சா இருக்கிறாங்க, அவர் கன்ஃபைன் பண்ணி வச்சது, சிறைச்சாலையில வச்சது கேக்குங்க, அவர் எப்படியாச்சும் அந்த இயேசுவை மறுதளிக்கணும். கம்யூனிசம்ல they were never believe. இயேசு அறிக்கை பண்ணக்கூடாது, இயேசுவை விசுவாசிக்க கூடாது, இயேசுவை சுவிசேஷமாய் சொல்லக்கூடாது. உபத்திரவங்கிறது ஏதோ புதுசு கிடையாது. இந்தியால நடக்கிற இந்த உபத்திரவத்துல ஐயோ ஐயோன்ற அதெல்லாம் ஒண்ணும் புதுசு கிடையாது. உலகம் எங்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது, நடந்தது, நடக்கிறது, இன்னும் நடக்கும். டோன்ட் எவர் திங்க். பர்சிக்யூஷன், உபத்திரவம், பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவரு பல வருஷங்க எப்படி இருக்கிறாருங்க, அந்த சிறைச்சாலையில இருக்கிறாங்க. ஆமென். சில நேரத்துல அவரை நிர்வாணம் ஆக்கிட்டு ஒரு டப்பாக்குள்ள போட்டு, இரும்பு டப்பாக்குள்ள போட்டு மேல இருந்து ஐஸ் வாட்டர் சொட்டு சொட்டா விழ வைப்பாங்களாம். இது அந்த காது சென்று பக்கம் மைக்க வச்சுட்டு இயேசு இல்ல, இயேசு இல்ல, இயேசு கர்த்தர் இல்லைன்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் உள் வாங்கி 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 அவர் என்ன பண்ணாருங்க, நிறைய பேர் அதை கேட்டு அப்படியே சொல்லிடுவாங்களாம். இவர் சொல்லல. ஆனா கால போக்குல என்ன, ஞாபக மறதி அதிகமாயிருச்சு, எல்லாம் மறந்து போச்சு. ஒரு காலம் வந்தது ரொமேனியால, என்ன பண்றாங்க, பஞ்சத்தினால, பண பற்றாக்குறையினால இருக்கிறாங்க. இப்போ உலகத்துல இருக்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனை $1000 கொடுத்து நீங்க எங்களை அவருக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லும் போது பணத்தை வாங்கின்னு ரிச்சர்ட் ஊம்பிரண்ட விடுதலை பண்றாங்க. அப்போ ரிச்சர்ட் ஊம்பிரண்ட வெளியே கொண்டு வந்த பிறகு அவர் எல்லாம் மறந்து போச்சு. ஆனா ஒண்ணுதான் மறக்கல அவருக்கு, என்னங்க, இயேசு என்ற நாமத்தை அவர் மறக்கவே இல்லை. அதுக்கு பிறகு அவர் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள, ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவரை கொண்டு போறாங்க எங்க, யுனைடெட் நேஷன்ஸ்ல அவரை பேச வைக்கிறாங்க. அந்த யுனைடெட் நேஷன்ல பேச வைக்கும் போது அவர் தன்னுடைய மேல் சட்டையை கழட்டுறாரு. அந்த சட்டை கழட்ட நேரம் இருக்குங்க, உடம்பு முழுக்க காயங்கள், நெருப்புல சுட்டுது, கரண்ட்ல சுட்டுது, கத்தியில கீறினது, அடிச்சது, அத்தனை காயங்களும். அவர் எங்க சொல்றாரு, யுனைடெட் நேஷன்ஸ்ல அவர் சொல்றாரு, இத்தனையும் நான் இயேசுக்காக அனுபவித்த பாடுகள். ஆனா என்ன மறக்கலங்க, இயேசுங்கிற நாமத்தை அவர் சொல்லாம இருந்ததே கிடையாது. எல்லாத்தையும், பைபிள் வசனங்களை மறந்துட்டாரு, எல்லாத்தையும் மறந்துட்டாரு, இயேசுங்கிற நாமத்தை மறக்கவே இல்லை. தட் இஸ் தி பவர். அதுதான் அவர் எல்லாம் பார்த்தேன்னா, இவ்வளோ காயப்பட்டு கூட இந்த மனுஷன் மறக்கலையே, இயேசுவை விட்டு விலகலையே. அதுதாங்க நீங்களும் நானும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த பிரமிப்பை பார்த்து ஆண்டவருடைய தாவீது சொல்லுவாரு, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கிறேன். ஆமென். நான் உம்மை துதிக்கிறேன். ஏசாயா 43:21 படிச்சீங்கன்னா அங்க வசனம் சொல்ல, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி. எதுக்கு ஏற்படுத்தினாரா, எதுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு, எதுக்கு மீட்பை கொடுத்தாரு? why you have been saved? எதுக்கு இந்த காலையில உட்கார்ந்து இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க? ஒரே ஒரு நோக்கம் தேவன் வச்சிருக்கிறது, என் துதியை அவர்கள் சொல்லி, they will keep praising my name. என்னுடைய நாமத்தை அவர்கள் துதித்து கொண்டு இருப்பாங்க. ஆமென். நாம நிறைய நேரத்துல நமக்கு பழகிட்டோம், துதிக்கிறதுனாலுமே பாட்டு பாடுறது, ஆராதிக்கிறது, குதிக்கிறது, இததான் வச்சு நம்ம கன்ஃபைன் பண்ணிட்டோம். ஆராதனைனாலுமே இவ்வளவுதான், துதிக்கிறதுனாலுமே இவ்வளவுதான். துதிங்க துதிங்க துதிங்க. சில பேர் பார்த்திருக்கீங்களா, கேட்டா நான் மனசுக்குள்ளேயே நான் துதிக்கிறது அதல்ல. அது ஒரு விதத்துல துதிக்கிறது அப்படி இருந்தாலும், உங்க அங்கலாய்ப்பை தேவன்கிட்ட சொல்றதும் துதிப்பு தான், துதிதான். when you speak to God, தொடர்ந்து நீ தேவனோட பேசி கொள்ளும் போது, ஆண்டவரே, அந்த தனிமையில தேவன், ஆண்டவரே நான் தனியா இருக்கிறேன் ஆண்டவரே, கஷ்டமா இருக்குது ஆண்டவரே, எனக்கு போராட்டமா இருக்குது, வீட்டுல இருக்கிற பிரச்சனை பார்க்கும் போது என்னால முடியல ஆண்டவரே, ஏன்னா ஈவன் தட் இஸ் praising God, because ஏன்னா உன் பிரச்சனையை நீ மனுஷனுக்கிட்ட அல்ல, you are taking it to God. ஆண்டவரே, என் பிள்ளைங்க கீழ்ப்படியாம இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள இப்படி எல்லாம் சூழ்நிலை இருக்குது, you are praising God. அவர் செய்வாருங்கிற நம்பிக்கையோட தானே சொல்றீங்க. அவர் செய்ய மாட்டாருன்னு சொல்றீங்களா, செய்வாருங்கிற நம்பிக்கையில சொல்றீங்களா? ஹல்லேலூயா.
அப்போ தேவனுடையத்துல நீங்க எதை பேசினாலும் நீங்க தேவனை துதித்து கொண்டு இருக்கிறீங்க. நாட்டோட ஆண்டவரே நீ நல்லவர். அது மாத்திரம் இல்ல, எவ்ரி டைம் யூ கோ டு காட், உன் கண்ணீரோட போகும்போது ஆண்டவர் சொன்னார், அவர் கண்ணீரை காண்கிற தேவன், கண்ணீரை துருத்தில வைக்க. நீ கர்த்தர்கிட்ட போகல, நீ அழுகிறது அவர் பார்த்து அவருக்கு என்ன வந்துச்சு? அவர் ஏன் சொல்லணும் கண்ணீரை நான் துருத்தில வச்சிருக்கிறேன்? பிகாஸ் உன் கண்ணீரும் அவர்கிட்ட பேசுது, உன் கண்ணீர் அவரை துதிக்குது, உன் கண்ணீர் அவரை ஆராதிக்குது. புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா, ஒரு நாள் லூக்கால வாசிக்கிறோம் 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதுல பாத்தீங்கன்னா ஒரு பாவியான ஸ்திரீ, இயேசு ஒருத்தர் விருந்து கூட்டிருப்பாங்க, அந்த பாவியான ஸ்திரீயா அந்த வீட்டுக்குள்ள வரா. வீட்டுக்குள்ள வந்த போது இயேசு இருக்கிறத பாக்குறா. உடனே என்ன பண்றாங்க, இயேசுடைய பாதத்துல விழுகிறா. உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவ கண்ணீரால் அவருடைய பாதத்தை நனைக்கிறா, தன் தலைமயிரால் அவனுடைய பாதத்தை துடைக்கிறா, அந்த பாதங்களை முத்தமிட்டு கொண்டே இருக்கிறா. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்ல, இவருக்கு தீர்க்க தரிசினா, இவ எப்படிப்பட்டவள், எவ்வளவு பாவியான ஸ்திரீன்னு தெரியணுமே. ஹல்லேலூயா. இயேசு என்ன சொல்றாருங்க, மகளே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, I forgive all your sins. அவ போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அப்படி சொன்னாலா? She cried. லூக்கால 7ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் என்ன சொல்றாங்க? அழுதா, கண்ணுல கண்ணீர் வந்தது, வேற ஒரு வார்த்தை பேசல. Her tears spoke millions. இந்த சில நேரத்துல நாங்க ஊழியக்காரங்க பெருமைங்க, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நீ இயேசுடைய நாமத்தை அவரை நினைச்சு கொண்டு நீ அழுதினா, இட் பிகம்ஸ் a prayer, powerful prayer. ஹல்லேலூயா. இந்த பாவியான ஸ்திரீ அழுகிறா, இந்த கண்ணீரை இயேசுடைய பாதத்துல விழ வைக்கிறா, அந்த தலைமயிரா துடைக்கிறா. எல்லாம் சொல்றாங்க, இவ எப்படிப்பட்டவ. ஹல்லேலூயா. இயேசு அந்த கண்ணீரை பார்க்கிறாரு. பார்த்து சொல்ற, சீமோனே நான் வந்தேன், என் கால் கழுவ தண்ணி கொடுக்கல, என் தலைக்கு என்ன வைக்கல, என்ன நீ முத்தமிடல, ஆனா இவ்வளவு பாரு, உள்ள வந்த நேரத்துல இருந்து என் பாதத்தை முத்தமிடுறது நிறுத்தல, கண்ணீரினால் என் பாதத்தை நனைக்கிறது நிறுத்தல. என்ன பண்ணாங்க? இதெல்லாம் செய்தா. அதனால மகளே உன் பாவம் அநேகமா இருந்தாலும் அது மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோட போ. That makes all the difference. நீ எப்படிப்பட்ட மனுஷி அல்ல, இங்க எப்படி இருக்குது உள்ள, how do you rejoice in God? எத்தனை உள்ள இருதயத்துல அவரை நம்புற, எத்தனை விசுவாசிக்கிற. நீ பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு கூட அவரை நினைச்சு கண்ணீர் சிந்துகிறையா? இந்த வாயில பெருமூச்சோட நீ பேசி, பெருமூச்சு உனக்குள்ள வருகிறது, ஆண்டவரே I don't know what to do. Even that is called praising God. ஏன்னா உனக்கு நம்பிக்கை, அவர் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீ ஜெபிக்க முடியாது. எரேமியாவுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. எரேமியா 33ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா அங்க என்ன சொல்றாருங்க, எரேமியா இன்னும் சிறைச்சாலையின் முற்றத்துல இருக்கும் போது தேவன் அவனுக்கு பேசுறாரு. சிறைச்சாலையின் முற்றத்துல இருக்கும் போது என்ன நடக்குதுங்க? ஜெர்மையா சாப்டர் 33 verses. எரேமியா இன்னும் அவன் செய்யாத குற்றத்துக்கு என்ன பண்றாங்க? கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணதுனால என்ன நடக்குதுங்க? அவன் கர்த்தருடைய வார்த்தை 2வது தரம் அவனுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இது உறைவேற்றப்படுகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. எங்கங்க? ஜெய் சிறையில இருக்கிறான். அப்போ இன்னைக்கு நிறைய நேரத்துல நாம எப்படி இருக்கிறோங்க? எமோஷனல்ல சிறையா இருக்கிறோம், உணர்ச்சிகளை என்ன பண்றோம், பிரச்சனைகள்னால சிறைப்பட்டு இருக்கிறோம். யாரும் எனக்கு சிறை இருப்புல இல்லைன்னு சொல்லவே முடியாது.
வீட்டுல இருக்கிற சூழ்நிலைனால சிறைப்பட்டு இருப்போம். இந்த காரியம் நடக்கலையே, அந்த காரியம் நடக்கல, சிறைப்பட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, நீ சிறைப்பட்டு இருந்தாலும் நான் எங்க இருக்கிறேங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க இல்ல? நீ சிறைப்பட்டு இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு, மறந்துடாதீங்க. அவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு, இதை உருவேற்றப்படுகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு. என்னங்க, அவரை கூப்பிடுறத, அவரை துதிக்கிறத, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உன்னை எட்டாததுமான பெரிய காரியங்களை, சின்னதெல்லாம் கிடையாது. நாம என்ன பண்றோங்க, நிறைய நேரத்துல நம்முடைய பிரச்சனை, நம்முடைய ஐயோ ஐயோ ஐயோ, ஆண்டவர் சொல்றார், எனக்கு கூப்பிடு, என்கிட்ட ஜெபம் பண்ணு, பிரச்சனை என்கிட்ட விட்டுரு. லெட் மீ ஹேண்டில் யுவர் இஷ்யூஸ். உங்களுடைய கவலைகளை, உங்க கண்ணீரை, உங்க பிரச்சனை நான் டீல் பண்ணிக்கிட்டோம். ஜஸ்ட் லீவ் இட் இன்டு மை ஹேண்ட். எத்தனை பேர் நம்புறோம் அதை? எத்தனை பேர் நாம செய்யறோம்? ஒரு பக்கம் இங்க ஜெபம் பண்ணாலும் அடுத்து we try to oversmart God. வேற வழியை நம்ம தேடிட்டு போவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோங்க, ஜெபம் பண்ணுவோம், உடனே எங்க போறோம், எங்க போறோம், எங்க போறோம் சொல்லுங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்போ கூகுள் எல்லாம் சொல்றது இல்லை, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போவோம். அது ஏதோ சஜஷன்ஸ் வச்சிருக்கும். அந்த சஜஷன்ஸ இதனால வந்திருக்கலாம், அதனால வந்திருக்கலாம், அதுக்கே தெரியாது. ஹல்லேலூயா. சில சஜஷன்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும், சில சஜஷன்ஸ் இன்னும் பயப்படுகையா இருக்கும். ஆமென். இன்னைக்கு அதான் உட்காந்துட்டு இன்னைக்கு காலையில கூட யோசிக்கிறேன், இன்னைக்கு எத்தனை அந்த பீப்புள் ஆர் அடிக்டட் டு இந்த மொபைலுக்கும் இந்த செல்போனுக்கும் இந்த ஏஐக்கு அடிக்ட் ஆயிருக்கிறாங்கன்னா, அது இல்லாம இருக்க மோர் டைம். நான் இன்னைக்கு சொன்ன, ஆண்டவரே, அதிகபட்சமா இன்னைக்கு நானே சொன்னேன், நானே நிறைய மொபைலை யூஸ் பண்றேன் ஆண்டவரே, உங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்றதை காட்டிலும். டுடே மார்னிங் தட் வாஸ் மை பிரேயர், ப்ளீஸ் சேஞ்ச் மீ. நம்ம உட்கார்ந்தா கையில மொபைல், படுத்தா கையில மொபைல், நடந்தா அதை சும்மா எடுத்து பார்த்து பார்த்து பார்த்து. ஒரு நாள் இத்தினோண்டு மொபைல் இருந்துச்சு, அதே கரெக்டா இருந்துச்சு. போன் வந்தா மாத்திரம் எடுப்போம். இப்ப சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அதை எடுத்து நோண்டிட்டு இருப்போம். எதையோ ஒண்ணு பாக்குறது, எதையோ ஒண்ணு தேடுறது. அந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிடும். இன்னைக்கு என்ன தெரியுமா, we have a God called AI. AI என்றது இன்னைக்கு it has become God for many. கோடி கோடி மக்களுக்கு AI தான் இன்னைக்கு கடவுள். சாட் ஜிபிடி தான் கடவுள். இன்னும் ஏதோ வந்திருக்குது, பெர்ப்ளெக்சிட்டியா, அதுதான் கடவுள் இன்னைக்கு. அவன் சொல்றான், உனக்கு மேத்ஸ் தெரியலையா, அந்த சம்ம போட்டோ எடு, அனுப்பு, உனக்கு அது சால்வ் பண்ணி அனுப்பிச்சிடும். அப்ப நீ எப்ப கத்துக்கிறது? திஸ் இஸ் இட் ஹேப்பனிங் லிட்டரலி. எதுக்குங்க? அடுத்த ஜெனரேஷன் மந்தமா இருக்கணும், நாங்க டீல் பண்ணிக்கிறோம். அதை படிச்சு படிச்சு அதுல பழகி you will become dependent. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, எரேமியாவே, நீ சிறைச்சாலையில இருக்கிற, ஓகே ஃபைன், நான் எங்க இருக்கிறேன், நான் அங்கதான் இருக்கிறேன், என்ன பண்ணு, நீ என்னை நோக்கி கூப்பிடு. நீ ஏஐ தான் கூப்பிடுவோம், நான் சொல்ல கூப்பிட்டுக்க. ஒரு நாள் நம்ம ஐ வாண்ட் டு டாக் டீப்னா இந்த ஏஐ உடைய ரெவலேஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குதெல்லாம் நான் பேசணும்னு நினைக்கிறேன். தெரியல எப்ப பேசுறேன். The God of this world ன்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்னைக்கு ஏஐ, God of this world. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எதுனா வேணும்னா கோ டு கூகுள், அறியாதது புரியாததெல்லாம் அறிவிக்கிறது. ஹல்லேலூயா. We believe. அப்போ கூகுள் பொய் சொல்லாது, ஏஐ பொய் சொல்லாது, சாட் ஜிபிடி பொய் சொல்லாது. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன தெரியலங்க, அந்த ஏஐல சாட் ஜிபிடில இதெல்லாம் லோட் பண்ணதே மனுஷன் தான். அதை லோட் பண்ணது யாருங்க? அப்லோட் பண்ணதே மனுஷன் தான். அப்லோட் பண்ணதுதான் அது ரிவீல் பண்ணி கொண்டு இருக்கிறது. இட் டசன்ட் ஹவ் சொந்த மூளை கிடையாது, தெரியுமா?
ஏஐக்கும் சாட் ஜிபிடிக்கும் பிளஸ்டிடிக்கும் அதுக்கு சொந்த புத்தி கிடையாது. இட் இஸ் பீன் ஆல்ரெடி அப்லோடட் வாட் இட் ஹாஸ், அதை தான் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு கூப்பிடு, நான் மறு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு தெரிவிப்பேன். I will let you know. இருக்கிறதல்லப்பா உனக்கு மண்டைக்கே ஏறாது, அறியாதது எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு தெரிவிப்பேன். ஹல்லேலூயா. கீழே இருக்க என்ன செய்ய போறாருன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். கீழே இருக்கிற வசனங்களை படிச்சீங்கன்னா 7ஆம் வசனத்துல 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ணமான சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பை திருப்பி சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து அவர்களுக்கு எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் நீங்களாக்கி அவர்களை சுத்திகரித்து எனக்கு விரோதமாக குற்றம் செய்த எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். ஹல்லேலூயா. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மைக்கெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியாயும் மகிமையா இருக்கும். ஆண்டவர் செய்ய போற காரியமா, நீ அவரை கூப்பிட்டினா, if you keep on praying, if you keep on praising, அவர் சொல்றாரு என்ன, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை யாருக்குங்க? those who call, those who believe, those who trust. அவள் செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் யாயும் மகிமையா இருக்கும். நான் அவர்களுக்கு அருள் செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தம் எல்லா சமாதானத்தின் நிமித்தம் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் நிறைய இருக்குது. அந்த 33ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா தேவனுடைய மகத்துவம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட வந்து ஏன் கேட்கணும்? நீ வேண்டா எரேமியா கிட்ட எதுக்கு நீ அவன்கிட்ட என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொல்லணும். ஆண்டவர் பார்த்து சொல்ற, நீ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உண்டாக்கி இருக்கிறேன். நீ ஜெபம் பண்றது எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கிறது, நீ பாடுறது எனக்கு விருப்பமா இருக்குது, நீ துதிக்கிறது நான் கேட்கறது என் காதுக்கு. உலகத்துல தேன் வந்து பாயுதே, தேன் வந்து என் காதுல பாயுதுப்பா நீ பாடுற பாட்டு. ஆமா ஆண்டவரே, என் நான் கத்துனா கழுது கத்துற மாதிரின்னு சொல்றாங்க, என் வீட்லயே சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, யார் சொன்னது? உன் குயில போல இருக்குது உன் வாய்ஸ். Don't bother what others say. So நீ பிரமிக்கத்தக்க அதிசயம் தேவன் சொல்றாரு. நீங்க அவர் சொல்றத நம்புவீங்களா? நீங்க சொல்றத நாம சொல்றதா நம்ம சொல்லிக்கிறது, நம்ம மனசு சொல்றது எல்லாத்தையும் வச்சு நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். ஹல்லேலூயா. நீ தேவனுடைய குறிக்கோளா இருக்கிறது, தேவனுடைய சித்தமா நீங்க இருக்கிறீங்க. தேவனுடைய திட்டம் உங்களை கொண்டுதான் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. புல்பிட்ல என்ன போல நீங்க பிரசங்கம் பண்ணாம இருக்கலாம், ஆனா என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை நீங்க செய்ய முடியும். அதான் சுரேஷுடைய வாழ்க்கை. போன முறை அந்த ட்ரைனிங் போகும்போது எவ்வளவு 7 நாள் 5 நாளா 5 நாள்ல கிட்டத்தட்ட 9 பேருக்கு அவர் சுவிசேஷத்தை சொல்லிட்டாரு. அப்ப நான் பெரியவனா அவர் பெரியவரா? கர்த்தருடைய பார்வையில யார் பெரியவங்க? யாரை மெச்சுக்கொள்வாரு? நான் உபதேசம் பண்ற இல்லைன்னு சொல்லல, அறியாதவர்கள் அத்தனை பேரும் அதுல முஸ்லிம் கூட சேர்த்து சொல்லக்கூடிய தைரியம் இல்ல, அது உந்துதல், ஆவியானுடைய நடத்தல். அது யூ கேனாட் ஷட் யோர் செல்ஃப். இயேசுவை சொல்லாம இருக்க முடியல. அதெல்லாம் பார்த்த பிசாசான், இவ்வளவு பண்றியா, உன்னை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி கவனிச்சுக்கிட்டான். ஆனா கர்த்தர் நடுவுல இருந்தாரு. ஆமென். அவர் எழும்பினாரு. சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார், கொடியேற்றினார், பாதுகாத்து கொண்டாரு.
சோ நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நோக்கத்தை தெரிஞ்சுக்கங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. ஜெபிக்கிறத மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வாழுங்க. இந்த உலகத்துல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார்.